எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரதிபலன் பாராமல் நாம யாருக்காவது ஆற்றும் உதவி நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மிகவும் உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு கௌரவிக்கும்ன்றது நான் நிறைய புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன். நிறைய சொற்பொழிவாளர்கள் சொல்லுவதை கேட்டிருக்கேன். அதுக்கு ரிலேட்டடா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருந்தது. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனபடியா அதை சொல்ல வேணாம்னு தவிர்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு இன்னைக்கு அதை சொல்லணும் போல இருக்கு. அதோட உங்களோட அதை ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். ஒரு அப்பா தன்னுடைய சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு 12 வயசு இருக்கும், அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்னு கூட்டிட்டு போறாரு. அந்த அப்பாவும் மகளும் போறாங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தோன்னே சர்வர் உங்களுக்கு ஆர்டர் எடுக்க வருவார் இல்லையா? அந்த சர்வர் ஆர்டர் எடுக்க வரும்பொழுது ஒரு மசாலா தோசை கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த பையன் ஒரு மசாலா தோசை எழுதும்போது 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்களே, சார் ஒன்னா இன்னும் 2ஆன்னு திருப்பி கேட்டிருக்காங்க. இல்லப்பா, ஒரு மசாலா தோசை போதும், எனக்கு குடிக்கிற தண்ணி கொடு, பொண்ணுக்கு கொடுத்தா போதும். ஏன்னா என் பொண்ணு இன்னைக்கு ஸ்கூல் நம்பர் 1 வரணும் வந்து ஆசைப்பட்டேன். நான் அவளுக்கு சொன்ன உனக்கு ட்ரீட் வாங்கி தருவேன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு அவள் ஸ்கூல் நம்பர் 1 வந்துட்டா, அவளுக்கு இன்னைக்கு அந்த ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் எங்கிட்ட ஒரு மசாலா தோசை வாங்கத்தான் பணம் இருக்கு, அதனுடைய ஒரு மசாலா தோசை கொடு போதும் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணிருக்கான், உள்ள போய் ஆர்டர் கொடுக்க போகும்பொழுது யோசிச்சிருக்கான், அந்த அப்பா பாவம் தானே, காசு இல்லாம தானே இப்படி சொல்றாரு, ஏன் என் பணத்திலே வாங்கி கொடுத்தாருன்ட்டு அவர் போய் என்ன பண்ணிருக்கான், டைரக்டா ஓனர்கிட்ட போய் இந்த சப்ஜெக்ட சொல்லியிருக்கான். இந்த ஸ்கூல் நம்பர் 1 வந்தா அந்த பொண்ணுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக அந்த அப்பா வந்திருக்கார். பாவம் கஷ்டப்பட்ட மனுஷன் போல இருக்கு, ஆனா பொண்ணுக்காக இப்படி செய்ய ஆசைப்படுறார். என்னுடைய மாத சம்பளத்துல ஒரு மசாலா தோசைக்குரிய காசை கழிச்சிருங்க, நான் 2 மசாலா தோசை கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டோன்னு அந்த ஓனர் என்ன சொல்லியிருக்காரு, நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம், உனக்கே இவ்வளவு தூரத்துக்கு ஒரு நல்ல எண்ணம் வரும்பொழுது ஏன் அந்த 2 மசாலா தோசையும் எங்க ஹோட்டல்ல இருந்து ஃப்ரீயா கொடுத்தா என்ன, நானே கொடுத்துறேன் ஃப்ரீயா, நீ 2 தோசையும் ஃப்ரீயா கொடுத்துறேன்னு சொல்லி அவரும் அந்த சிப்பந்தியும் ஒரே நேரத்துல அந்த ஓனரும் அந்த சர்வரும் மசாலா தோசை கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணிருக்காங்க. இது உண்மையா நடந்திருக்கு இந்தியாவுல. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிஞ்சு ஏறக்குறைய ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு கலெக்டர் வந்திருக்காங்க. அது ஒரு பொம்பளை, அது ஒரு பொண்ணு. அந்த கலெக்டர் அந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தோடனே அன்னைக்கு மத்தியானம் சொல்லிருக்காங்க, இன்னைக்கு லஞ்சுக்கு நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு தான், இந்த ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போகணும்னு ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்ப கலெக்டர் வர போறாங்க அப்படியா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எஸ்பி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய இலாக்கா அதிகாரிகள் எல்லாம் முன்கூட்டியே அந்த ஹோட்டலுக்கு சொல்றாங்க, இன்னைக்கு கலெக்டர் வர போறாங்க, உங்க ஹோட்டல்ல தான் சாப்பிட வர போறாங்க. இன்னும் அவங்களுக்கு ஆச்சரியம், நம்ம ஹோட்டல்ல ரொம்ப ஆர்டினரி ஹோட்டல் தான், அந்த ஹோட்டலுக்கு இப்படி சாப்பிட வருவாங்க, பரவாயில்ல சந்தோஷமா வரட்டும் பாத்துட்டு இருந்தா அந்த கார் நிக்குது. அந்த கலெக்டர் இறங்கியாச்சு, சாப்பிடறதுக்கு வந்தாச்சு. அவங்க சாப்பிடுற டேபிள் நல்ல அழகா அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த சாப்பிடறதுக்கு போறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹோட்டல் ஓனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஓனர் வந்திருக்காரு. கரெக்டா அந்த ஊழியரும் அங்கதான் இருந்திருக்காரு. அவரையும் கூப்பிட்டு முன்னாடி வச்சுட்டு இந்த கலெக்டர் அம்மா என்ன செஞ்சிருக்கிறா, சாட்சாங்கமா அவங்க காலில் விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு இருக்காங்க. இந்த இடத்துல அந்த 2 பேரும் கிட்டத்தட்ட செத்தே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நடுங்கிட்டாங்க. ஒரு கலெக்டர் நம்ம காலில் விழுகிறதா, அதுவும் இந்த சாதாரணமா அந்த ஊழியர் எப்படி இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஓனராவது பரவாயில்ல, ஊழியர் எல்லாமே யோசிச்சு பாருங்க. 2 பேரும் பதறிட்டாங்க. அப்ப என்ன வச்சுமான்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு நானும் எங்க அப்பா ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம். எங்க அப்பா இப்படி ஒரு நிலைமையில ஒரே ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணாரு, நீங்க உங்க செலவுலதான் எனக்கு கொடுத்தீங்க. நீங்க 2 பேருமே செய்தது அந்த ஊக்கம் என்ன இந்த லெவலுக்கு இன்னைக்கு ஒரு கலெக்டர் ரேஞ்சு கொண்டு வந்தது. ஆனா நான் அன்னைக்கு நீங்க எனக்கு பிரதிபலன் பாராம நீங்க என்ன வாழ்த்தினதுக்காக நான் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். நீங்க எங்களை யாருன்னே தெரியாமலும் எங்கள் எதிர்காலம் என்னன்னே தெரியாமலும் எங்களுக்கு நீங்க வாழ்த்தி இருக்கிறீங்க. இதுதான் பிரதிபலன் பாராமல் செய்வதுன்றதுக்காக நான் காட்டின நன்றி கடன் என்று சொல்லி அவங்க மனசால சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஆனந்த விகடன்ல வந்த உண்மை கதை. நான் இதை எப்பயோ படிச்சிருந்தேன். நாங்களும் வாழ்க்கையில பிரதிபலன் பாராமல் இந்த வசனத்தை அழகா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யாருக்காவது மனசு குளிர்ற மாதிரி நல்லது செஞ்சிருக்கலாம், ஏன் நல்ல வார்த்தை 4 பேசி இருக்கலாம். எனக்கு அப்படி சொன்னவங்களை நான் இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன். அப்படிப்பட்டவங்களோட இன்னைக்கு நான் உறவா இருக்கேன். அது இந்த உறவை நான் முறிச்சுக்கவே இல்லை. என்னை நம்பி எனக்கு நல்ல வாழ்த்து சொன்னவங்க, நான் கஷ்டப்பட்டு ரோட்ல அனாதரையா நின்ற நேரம் கூட இருக்கு என் வாழ்க்கையில. அந்த நேரத்துல கூட என்னை மறக்காம கை தூக்கி விட்டவர்களை நான் இன்னைக்குமே மனசால விட்டு நான் தூக்கி எறிஞ்சது கிடையாது. அவர்களுக்காக தினமும் சாமி கும்பிடுறேன். இது என்னுடைய நன்றி கடன். சரிங்களா? அவங்களும் இன்னைக்கு உறவா இருக்க.
நீங்களும் அப்படி இருந்திருப்பீங்க, அல்லது உங்களுக்கு அப்படி யாராவது செஞ்சிருந்தா இன்னைக்கு அவங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. நன்றி என்ற வார்த்தை எங்களை உயிரை விட மேலானது. ஏன்னா உயிரோடு இருக்கும் பொழுது சொல்லாம இறந்த பிறகு அது பிரயோஜனம் இல்லை. அப்ப நன்றி சொல்றதுக்கு என்னைக்குமே தயங்காதீங்க. மன்னிப்பு கேட்பதை விட உயர்ந்தது நன்றி பாராட்டுறது. அதான் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. நம்ம செய்த நன்றிய ஒரு நாளும் மறக்க கூடாது. அதிலும் பிரதிபலன் பாராமல் சில பேர் செஞ்சிருப்பாங்க நம்ம வாழ்க்கையில உதவி. அந்த உதவியை நினைச்சு பார்க்கணும். நான் நினைச்சு பார்க்கிறேன், நீங்களும் நினைச்சு பார்ப்பீங்கன்னு நம்புறேன். Have a nice day.